வணக்கம், நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு செல்ல போகிறோம். நாங்கள் இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா ஒரு 2:30க்கு மேலே இருக்கோம்னு நினைக்கிறேன். 2:35 கரெக்டாக நாங்கள் இப்போ கிளம்புறோம். நாங்கள் போகும்போது நடக்கிற ஃபன்னு, அப்புறம் ரீச் ஆகிட்டு என்னென்னலாம் உங்களுக்கு ஃபுல்லாக அப் டு டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா கைஸ்? மழை பெஞ்சிட்டு இருக்கு. டைம் என்னடா 2:30 ஆயிடுச்சா? 2:40 இது 2:40 கிட்டே ஆயிடுச்சு. விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ வந்து ட்ரெஸ்லாம் நான் இந்த காஸ்டியூமில் தான் வர போகிறேன். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றதெல்லாம் நான் வந்து காரில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. 2 மணிக்கு வர சொன்னால் 2:40 ஆயிடுச்சு. இப்போ தான் வரானுங்க. ஸோ காரை எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரேன். அப்படியே பாருங்க. இவனே இறக்கு எலுமிச்சம்பழம் எங்க? என் கையில் இருக்குடா. கூட நான் வைக்கிறேன். நானே வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெமன் வைக்க போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போக போகிறோம்ல. ஸோ அதனால சேஃப்டி இல்லை. எனக்கு சாமி நம்பிக்கைலாம் இல்லை. இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் கடவுள் இருக்கான் குமார்னு சொல்லணும். குட்ரா வாங்க எல்லா கார்ல இருங்க. வாங்க வாடா ஃப்ரெண்ட்ஸ், கிளம்ப போகிறோம். சாமிலாம் கும்பிட்டாச்சு. லெமன் ஏற்றிட்டு வண்டியை நிறுத்தாமல் நாங்கள் போக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியர் டு கோயம்பேடு வந்துட்டோம். நம்ம ஸ்மார்ட்லி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு பெரிய ரேசர். ஹைவே ஒன்றும் வரல. ஹைவே வந்ததுன்னா அவரோட ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுவார். பாருங்க, நீங்களும் பார்த்து கற்றுக்கலாம். பசங்க பின்னாடி ஒரு 2 மணி நேரம் தூங்குறதுனால கொஞ்சம் கோளாராக இருப்பானுங்க. அங்கே பாருங்க, நம்ம பைக் ரேசர் இது R15 ஓனர் இதை உட்காந்துருக்காரு பின்னாடி. அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு திருட்டு தொழில் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால மூஞ்ச மறைச்சிக்கிட்டு கவர் மாஸ்க்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயரே ஒரு பிளான் ஒன்று போட்டோம். பட் ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல சில பல காரணங்களால். இப்போ தான் எப்படின்னா, நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் இதுக்காண்டியாச்சும் நாங்கள் எதனா ஒரு ட்ரிப்பு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு தான் இது. சேனலுக்காகவும் எங்களுக்காகவும், எங்கள் சந்தோஷத்துக்கும் சேனல் சந்தோஷத்துக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி பக்கத்தில் வந்து சாதனா ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வைப் ஆக போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வைப் ஆகுங்க. பாட்டு போடுறா. A few moments later. முபாரக் ஆஃப் பண்ணுறா. முபாரக் வீட்டில் தான் ரீல்ஸ் தள்ளுறீங்கன்னு வெளியே கூட்டின்னு வந்தால் இங்கே வந்து சூப்பர்ரா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாதி தூரம் இப்போ வந்துட்டோம். பார்த்தா இது எந்த இடம் தெரில. நம்ம தம்பி முன்னாடி போகிற கார் தம்பி என்ன பண்ணாருன்னா, ஒரு கூகுள் மேப் போட்டு எனக்கு ரூட்டு எல்லாம் தெரிஞ்ச ஏகா போகிற மாதிரி போனார். பார்த்தா எந்த இடம்னு தெரில, எந்த ஊர் கூட்டின்னு போகிறானுன்னு தெரியல. பாண்டிச்சேரி நானுங்க ஏறி வண்டியில் உட்காந்தேன். பார்த்தா வேலையை குத்துருங்கிறானுங்க. முன்னாடி உட்காந்து வச்சா பாட்டை மாத்துன்றானுங்க, மைக்க சொருவுன்றானுங்க, உயிரை வாங்குறானுங்க. ஆக்சுவலி நிறைய வீடியோ எடுத்துருந்தா இருந்தோம். இந்த சைடு வச்சா லைட்டு டமால்னு கீழே விழுது, இந்த சைடு மேலே வச்சா லைட்டு டமால்னு கீழே விழுதுன்னு, கீழே வச்சா கீழே ஃபோன் டமால்னு விழுது. சரி அதுதான் பிரச்சனைன்ட்டு சரி லைட்டே வேணாடா போடா அப்படின்ட்டு மைக்கை வச்சா மைக் ஆனே ஆகல. சரி வழியே இல்லாமல் ஃபோனை பின்னாடி கொடுத்து இந்த ஆங்கிள் வச்சு நல்லா இருக்கான்னு பார்த்தா இந்த விளாக்ல தானே அவங்களுக்கு வர. இந்த விளாக் வெளியே வரும்டா. ஸ்டார் படத்துல கவின் பேசுறாங்க. சினிமாட்டிக்ல தான் நீ சொன்னானே. ஆக்சுவலி வீட்டில் விளையாடிட்டே இருக்கானுங்க, வீட்டில் ஃபோனை பார்த்துனே இருக்கானுங்க தான் வெளியே கூட்டின்னு வந்தது. இங்கே வந்துட்டு பின்னாடி உட்காந்து ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க. நாங்கள் 2 பேரும் வீடியோ குத்தி வீடியோ வீடியோக்கள் கத்தி தொண்டை தண்ணி தான் வச்சு போச்சு. தண்ணி கூட எடுத்துட்டு வரல குடிக்க. மச்சான் இவனுக்கு வீடியோ எடுக்கிறேன் முசுல வாங்குறானே மச்சான். அதான் நாங்கள் வீடியோ விளையாட கிளம்பிட்டோம். சரிங்களா? 5 லிட்டர் காலை கடன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு காலை கடன் வேணும்? டீ கடைனா டீ கடையில் நிப்பாட்டுங்கடா. அந்த ரோடு புடிச்சுக்கலாம்டா. ஸ்ட்ரெயிட் ரோடு. எந்த ரூட்ல போறாங்கன்னே தெரியல ப்ரோ. நம்மள பள்ளம் மேடு இறக்கி விட்டு முன்னாடி ஒரு கார் போகுது பாத்தீங்களா? அந்த கார் தான் வேலை. நீங்களே விளையாடுறீங்க. நீங்க எதுக்குடா இருக்கீங்க? நீங்க எல்லாம் வெளியே போங்கடா. நீங்க உள்ள போங்கடா. என்ன பண்றது? அப்பயே படிச்சு சொன்னேன் படிக்காம ரோட்ல போலாம்டா அப்படின்னு. ஏதோ ஒரு ரோட்ல போலான்னு சொல்லிட்டு ப்ரோ சரியான கஞ்சன் ஆகுறானுங்க.
சார் டோல் ஃப்ரீல போறானுங்க. இந்த பெட்ரோல் பங்க் வெற்றிகரமாக ஈஸ்வர் வந்து விட்டோம். அதுக்கு நீ இவ்வளோ பொறுமையா இல்லை. ஏன் நாங்கள் அந்த காரை முன்னாடி விட்டோம்னா அவனுக்கு வந்துட்டு தூக்கத்தில் திடீர்னு ஆக்சிலேட்டர் அழுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து செத்து போயிடுவோம். அதனால தான் நாங்கள் முன்னாடி விட்டோம் அந்த காரை. இல்லை ப்ரோ, அது வந்து எதனா பண்ணுருவான், ஆக்சிடெண்ட்டாக பண்ணுருவான். கார் ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க. vlog ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசணும். பட் ஆனால் லைட்டு பிரச்சனை, கேமரா பிரச்சனை, ப்ளஸ் வந்து மைக்கும் பிரச்சனை, இத்தனை பிரச்சனை இருந்தது. அதனால நாங்கள் இவ்வளோ நேரம் இப்போ தான் நாங்கள் ஒரு செட்டில்மெண்ட் ஆகி இப்போ தான் ஓரளவு பாதி தூரம் கடந்துட்டோம். பாதி தூரம்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிட்டோம். 12 கிலோமீட்டரா, 40 கிலோமீட்டர், 30 இல்லை 40 கிலோமீட்டர் ஆக்சுவலாக கடந்துட்டோம். முன்னாடி நம்ம பசங்க போயிட்டு இருக்காங்க, அவங்க தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த 40 கிலோமீட்டர் வேஸ்ட்டு தான். நாங்கள் ஈஸியானே போயிருக்கோம். இந்த ரூட்டில் தான் கூட்டின்னு போகிறான்னு அவன் சொல்லியிருந்தா நாங்கள் அவன் பின்னாடி போயிருக்கவே மாட்டோம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு தூரத்தில் ஒரு ரெட் லைட் தெரியுதா, அந்த ரெட் லைட்டு தான் அவனுங்க. கிட்ட போடா பாருங்க, அந்த எப்படி சொல்றதுன்னா எனக்கு பேசணும்னு தோணுது. ஆனால் இப்போ பேசினா அவன் பீப் போட வேண்டியது, அவனுக்கு எடிட்ல வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால நான் எப்படி பேச மாட்டேன் அந்த மாதிரி. ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ. இப்போ வந்து நம்ம காரை ஓரமாக நிப்பாட்டிக்கிறோம். பயத்துல திருப்பிட்டான் அந்த கீழே போதா யாருனே தெரியாது உனக்கு. லைட் வேற கொஞ்சம் அடிக்குதுடா. தர்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண வண்டி இப்போ முன்னாடி போவோம் பாரு. ஏய் இது சொல்றது தானே நானும் ஃபோன் பண்ணேன். வரட்டா மாமே. கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்படியே ஓடி வருவாட்டா. காலையில வந்தா நல்லா இருக்கும். நைட்லனா இந்த இது மட்டும் தான் தெரிஞ்சு வெள்ளை வெள்ளையா ரெட்டா தான் தெரிஞ்சு. பின்னாடி அங்க பச்சை நிரம்பு. ஏய் அந்த பாட்டு போட்டா முபாரக்கு. 4:30 ஆகுது. நாங்க இப்போ வந்து மெயின் ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இப்படி வா. வடக்கன் வந்து அடிச்சுட்டு லாரிலாம் போயிட்டு இருக்கு மெயின் ரோட்ல. எல்லாரும் வந்து பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டீ கடை ரீல்ஸ் பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி ட்ரெயினில் ஒருத்தர் வச்சு ஒன்று தட்டிட்டு போயிடும் ஃபோன். அது மாரி ஆக போகுது. நான் ஒன்று இங்கே 2 ஃபோன் ஆக போகுது. ஒரு டார்ச் ஒரு கேமரா போன மயிரா போகுது. போடா தம்பி போன் வேணும். கூட கத்தி கத்தி தொண்டை தண்ணி வந்தனா தான் கையில் வச்சிருந்தான்ல, அது எடுத்துன்னு வரலான்னு பார்த்தேன்டா. இவன்ட்ட சொல்லலான்னு பார்த்தேன், நான் மறந்துட்டேன். பாட்டு ஸ்டெப் பாருங்க, ஆளு ஸ்டெப் போட்டு அப்படியே கிளம்பி. நல்ல டீ கடையாக பார்த்து ஒன்று நிற்போம். நின்றுட்டு அதுக்கப்புறமா கட்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீ கடைக்கு வந்திருக்கோம். இருக்காங்க பசங்க. 10 வச்சு ஊதிருக்கிறானுங்க. யாரு அழகா இருக்கேன்டா. சத்தியமாக போக முடியாது. 65 இருக்கும். காலையில காலங்காத்தால அழகா இருக்கும்டா. அண்ட் உங்களுக்கு வந்து ஒன்று காட்டுறேன். இங்கே ஒன்று 4 தெரிஞ்சு வீல சொன்னேன். சூப்பர் சூப்பர். நல்லா பண்ணீங்க அபிஷேக். நல்ல முயற்சி. ஃப்ரெண்ட்ஸ் காப்பி குடிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் காப்பி இனிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங் அது போடு. அலப்பற ஸ்டார்டிங் குச்சி டேஸ்ட் வந்து போய் இங்கே வந்து குச்சா வேற மாதிரி இருக்கு. நான் கருப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன். காரை ஓட்டிக்கிட்டு 80-90 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். எதுவும் தெரில நான் வந்தே தெரில. ஆனால் ரொம்ப நேரமாக ஓட்டுற மாதிரி இருக்குது. எங்கேயோ போகிறோம் எங்கேயோ போயினே இருக்கோம். ஆனால் எங்கே போகிறோம். ஆனால் 90 கிலோமீட்டர் தான் வந்தது. நான் நினச்சேன் 150 போயிருப்போம் அப்படின்னு நினச்சேன். பிஸ்கெட்லாம் வாங்குறீங்க? பிஸ்கெட்லாம் தரமாட்டீங்க. சரி போடுறதா போகிறேன், ஏதோ பாட்டாச்சு போகிறான்னு சொல்லிட்டு விட்டேன் நான். வானவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காருக்கு பின்னாடி போயிட்டே தான் பண்ணாங்க. 2 பேரும் மூஞ்சி மறைச்சிட்டே தான் பண்ணுறாங்க. என்னடா கிஸ்ஸா? டேய் வண்டி ஆடுதுடா. கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு.
யாரு கால் இல்ல காலை விரி மல்லாக்கா படுத்தி விட்டத்தை பார்க்கறது என்ன சுகமா இருக்கு. அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல அப்படிதான். நீங்களாம் மனுஷங்களே இல்லையாடா? ஏய் டேய் மூத்திர பாய் சன்ரைஸ் ஆடாது. பாண்டிச்சேரி அப்புறமா பீச் ஏன்டா மூஞ்ச முறைக்கிறீங்க நீங்க? என்ன பிட்டு படத்துல ஹீரோவாடா மூஞ்ச முறைக்கிறதுக்கு? நான் கேக்குறேன் சொல்ல. பிட்டு படத்துல வர ஹீரோவாடா நீனு? சொல்றா நீ சொல்லு. நீ ஆல்ரெடி படுத்துட்டு தான் இருக்க. வா ஹீரோவும் சேர்ந்து போடுங்க. வா கிட்ட வந்துட்டோம். இன்னும் 60 to 50 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் பாண்டிக்கு. எங்க போறேன்னு சொல்றேன். நீ பேசிட்டே ஓட்டுனா கிட்ட எதுனா கிட்ட திரும்பி சொல்லி விடுவேன்னு நினைக்கிறேன். நீ திருப்பு அப்படி பொறுமையா தான் திருப்புறேன். திருப்பல நம்ம எங்க அது என்னடா ஃபாரஸ்ட் வாங்கணும்? சாதனா ஃபாரஸ்ட் அமேசான் காடு சூத்த மூடு தெரியும். இந்த மாதிரி எதனா சொல்லுவான்னு தெரியும். சாதனா ஃபாரஸ்ட்டுக்கு போவோம். அப்படி இல்லைன்னா பாண்டி பீச்சுக்கு போவோம்னு நினைக்கிறேன். ரெண்டு அப்படி இல்லைன்னா ஒயின் ஷாப் போவோம். கேட்டுதான் தலைவா. எங்க போறோம்னு தெரியல. சாதனா ஃபாரஸ்டா இல்ல பாண்டி பீச்சானு எங்க போறதுக்கு முன்னாடி கிட்ட வரும்போது கரெக்டா நாங்க கண்டினியூ பண்றோம். நீங்க காமி நெக்ஸ்ட் வந்து நீங்க எங்க ட்ரிப் போலான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முயற்சி பண்றோம் போறதுக்கு. இந்த ட்ரிப்பே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் வந்திருக்கோம். இந்த வீடியோக்கு 100 லைக் வந்தா கேமராமேன் ஜானி சிங் சார் அப்படியே நேக்கடா காட்டுவோம். உங்களுக்கு ஜானி சிங்ஸ் வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்க. அம்மா அப்படினா லைக் பண்ணுங்க, அப்பா அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. ஜானி சிங்ஸ் பிடிக்கணும்னா மச்சான் அத சொல்ல வந்தே. என்ன சொன்ன? ஜானி சிங்ஸ் பிடிக்கணுமா? எங்க பிடிக்கும்? காத்தட வச்சு மாட்டீங்களா என்னடா? ஏய் எடா முமாரிக்கு சோயரா என்னடா யாரா இது வீடியோ போடுங்க. நம்ம போய் பாக்கலாம். நீதானே பெண்ணே ஓ ஓ தள்ளாடும். கார் ஓட்டிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோமா. ஒரு இது ஏரி வந்துச்சு. ஏரியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா உப்பு. இது பேர் உப்புச்சாலை. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கே தெரியாது ப்ரோ. கவலைப்படாதீங்க. தெரிஞ்சுக்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படியே அவங்கள காட்டு. பசங்க நம்ம பசங்க தான் காட்டுறீங்க. இரா கிட்ட போ. ஏய் வாடா. உப்பு தான்டா. அங்க ஆளுக்குறாங்க மச்சான். நீங்க அறுவடை செய்யற நெல்லு வயல் பாத்திருக்கீங்க. கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. மறுபடியும் பேசிட்டா இத பாருங்க காய்ஸ். இதுதான் உப்பு. விவசாயிங்க நம்மள திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும். இது உப்பு விவசாயிகள் நிலம். வீடியோ எதுவும் போயிடலாமா? ஏய் இவ்வளவு தூரம் வந்து கூட உப்பு. காய்ஸ் இப்ப நான் என்ன சொல்றேன்னா பாருங்க இதான் கல்லுப்பு. இவ்வளவு தூரம் வந்தோம். அம்மா என்னடா பாரு கல்லுப்பு. அதெல்லாம் கட் பண்றேன். இப்ப அதெல்லாம் கட் பண்றேன். இப்ப இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப நான் வரேன் புதுசா. பாருங்க காய்ஸ் உப்பு. டேய் வீடியோ எதுவும் போயிடலாமாடா? எதுக்கு செருப்பால அடிப்பாங்க காய்ஸ். பாண்டிச்சேரி வந்திருக்கோம். என்னடா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதான் உப்பு வாங்கிட்டு வந்துட்டு எதுவுமே கொடுத்துடலாம். ஓசிலே எதுவுமே கொடுத்துடலாம். நம்ம காசு செலவு பண்ணாம. அங்க வந்து ஓடி வந்து எட்டி தம்பி என்னப்பா பண்றேன்னு கேட்பாங்க. கிட்ட போய் அதை போய் பார்க்கலாமா? RX போதுரா. சூப்பர் பைக் டேய் சூப்பர் பைக். பூரா உருவாகுது. மச்சான் அந்த பீச்சோட தண்ணி இருக்குல்ல அது எத்தனை வந்து ஊத்துவாங்க இருக்குடா. அந்த இதுல அந்த ஓரத்துல பாறா போய் சேர்ந்துரு மச்சான். லட்சக்கணக்குல இது வந்து கரை ஊத்துங்கற மாதிரி சேரும் போலடா. ஆமா அதுதான். அது அப்படியே எடுப்பாங்க. அப்படியே சேர்ந்து அது ஓரத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு வராங்க. எவ்வளவு கஷ்டம் இல்ல. நீங்க யாராவது இந்த மாதிரி உப்பு செய்யற விவசாயம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இது உப்பு விவசாயம் காய்ஸ். ஒரு பருக்க சோறு விவசாயத்தால காய்ஸ் வருது. கத்தினே பேசுற. விவசாயத்தை 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க guys, அங்க ஜூம் பண்ணு. அங்க யாரோ எடுத்திருக்காங்க போல, நம்மள மாரி யாரோ வந்து உள்ள பாதி காணோம். நீ தானே அந்த திருடா எடுத்து பாக்கெட் எடுத்து போய் கார்ல வச்சுட்டு வந்துட்டதானே. பாருங்க நம்ம காரை ரசிக்கிறாங்க. அங்க பாருங்க அழகா இருக்கா 2 கார். சரி ஓகே, நம்மளுக்கு வந்து நிறைய டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சன்ரைஸே ஆயிடுச்சு. சன்ரைஸ் பார்க்கணும். இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஆமா, இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் எப்படியோ ஒரு 1/2 hour 1 hour குள்ள அங்க போயிடுவோம். எங்க போயிடலாம். இன்ன வரைக்கும் பிளான் பண்ணல. அங்க இருந்து கிளம்பி வந்தது மட்டும் தான் எங்க பிளான். இங்க இருந்து எங்க போக போறோம்னு எங்களுக்கே தெரியாது. எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. வாங்க போவோமா? டேய் வாங்கடா போலாம். நான் கஷ்டப்பட்டேன் பேரு வீட்ல இருந்து வர்றதுக்கு. ஒரு